வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நாளைக்கு தனுர் மாசம் பிறக்க போகுது. அதாவது இந்த மார்கழி மாசம் வந்தாலே நமக்கு ஞாபகம் வர்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, காத்தால சீக்கிரம் நம்ம கோவில்ல கிடைக்கக்கூடிய அந்த சுட சுட வெண்பொங்கல். இந்த வெண்பொங்கல் நம்ம நிறைய தடவை நம்ம பண்ணுவோம், நிறைய ஃபங்க்ஷன்ஸ்ல சாப்பிடுவோம். எப்ப சாப்பிட்டாலும் எப்ப பண்ணாலும் இந்த மார்கழி மாசம் இந்த காத்தால பண்ணி நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு எடுத்துக்கிறது கண்டிப்பா ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல இந்த ஸ்பெஷலான வெண்பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போறோம். நம்ம இன்னைக்கு பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ல இந்த அளவுகள்ல நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த வெண்பொங்கல் ரொம்ப டேஸ்டியா இருக்கும், நல்லா கிரீமியா, ரொம்ப சீக்கிரம் இறுகியும் போகாது, ரொம்பவே அருமையா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த மார்கழி மாசத்துக்கான ஸ்பெஷல் பிரசாதம் வெண்பொங்கல் ஈஸி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பு பச்சரிசி, ஒரு கப்பு பாசிப்பருப்பு, ரெண்டுமே ஈக்குவலா எடுத்துக்கணும். பாசிப்பருப்பை லேசா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா வாசனை வரும் இல்லையா, அது வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு ரெண்டையும் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இது ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு. இதை முழுசா அப்படியேவும் போட்டுக்கலாம், இல்லை லேசா நுணுக்கியும் போட்டுக்கலாம். முந்திரி பருப்பு நம்ம இஷ்டம், நிறையாவும் சேர்த்துக்கலாம் இல்லை கொஞ்சமாகவும் போட்டுக்கலாம். இஞ்சி நல்லா தாராளமாக இந்த அளவுக்கு தோல் சீவிட்டு பொடியாக கட் பண்ணியோ இல்லை கிரேட் பண்ணியோ கூட நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் தாராளமாக கருவேப்பிலை. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம பிரசாதம் குக்கரில் தான் பண்ண போகிறோம், அதனால இந்த பாசிப்பருப்பை குக்கர்லேயே வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி வறுத்துக்கணும். ரொம்ப நிறம் மாறாமல் பார்த்து வறுத்துக்கலாம். பாருங்க, நல்லா ரோஸ்ட் பண்ணியாச்சு, கொஞ்சம் கூட நிறம் மாறாம நல்லா வறுத்தாச்சு. நல்லா வாசனை வருது. தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா சுருக்குன்னு இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை அரிசியோட சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அதே குக்கர்ல ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு டேபிள் ஸ்பூன் நெய். எண்ணெய் ரிஃபைண்ட் ஆயிலா சேர்த்துக்கோங்க, அப்பதான் வாசனை தெரியாம நல்லா இருக்கும். கடலெண்ணெய் நல்லெண்ணெய் சேர்த்தோன்னா அது டிஃப்ரெண்டா ஒரு வாசனை வரும். இந்த எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறம் பாருங்க, ஒரு பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன், இது சேர்த்துடலாம். நான் மிளகு ஜீரகத்தை இந்த மாதிரி ரஃபா நுணுக்கி வச்சிருக்கேன். இதுல பாதி இதுல போட்டுருவோம். இஞ்சியை கிரேட் பண்ணி வச்சிருக்கேன், இதுல இருந்து பாதிய குக்கர்ல சேர்த்துடலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதுல கொஞ்சம் இந்த எண்ணெயில சேர்த்துருவோம். அது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பச்சை மிளகாய் ஆப்ஷனல் தான், போட்டானா ரொம்ப நல்லா வாசனையா இருக்கும். இந்த கட்டி பெருங்காயம் இருக்கு இல்லையா, அதுல சின்ன பீஸ் இது இதுல சேர்த்துருவோம். இந்த பொங்கல் வேகும் போதே இந்த பெருங்காயம் கரைஞ்சிடும். பொங்கல் செம்ம வாசனையா இருக்கும். பொங்கல்லே அந்த பெருங்காய ஜீரக மிளகு வாசனை தானே தூக்கலா இருக்கணும். இதில் பாருங்க, நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்ப இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். பொங்கல் வெள்ளையா இருக்கணும் அப்படின்னா மஞ்சத்தூள் சேர்க்க வேண்டாம். கொஞ்சம் லேசான ஒரு எல்லோ கலர்ல தான் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்பேன், அதனாலதான் நான் மஞ்சத்தூள் சேர்த்திருக்கேன். இப்ப இதுல நம்ம ஒரு கப்பு அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா, அந்த ஒரு கப்பு அரிசிக்கு 6 கப்பு தண்ணி. பருப்புக்கு நீங்க அளவு எடுத்துக்க வேண்டாம், அரிசிக்கே எடுத்துக்கோங்க. இந்த தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருக்கேன், இது இந்த குக்கர்ல சேர்த்துக்கலாம். இப்ப இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு, அரிசியும் பருப்பையும் நான் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், இதை இந்த குக்கர்ல சேர்த்துருவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். குக்கர் மூடியை மூடிட்டு 3லேருந்து 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். குக்கர் விசில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆயாச்சு. மூடி திறந்து பார்த்துலாம். பாருங்க, சூப்பரா வெந்திருக்கு, நல்லா குழைவா இருக்கு. பாருங்க, சாதம் அப்படியே பருக்க பருக்கையாவும் இருக்கு, ரொம்ப பேஸ்ட் மாதிரியும் ஆகலை. அதே நேரம் இந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா இருக்கு. இப்ப திரும்ப குக்கரை மூடி வச்சுட்டு, ஏன்னா சூடு ஆறிடும் இல்லையா, அதனால மூடி வச்சுட்டு இப்ப பொங்கலுக்கு நம்ம தாளிச்சிடலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துப்போம், 1 டேபிள் ஸ்பூன் நெய். ஆல்ரெடி நம்ம பொங்கல் வேகும் போது குக்கர்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கோம். இந்த எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறம் நம்ம பாதி மிளகு ஜீரகம் குக்கர்ல சேர்த்தோம் இல்லையா அரிசி பருப்போட, மிச்சத்தை இந்த நெய்யில சேர்த்துக்கலாம். மீதி இருக்கிற துருவின இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, முந்திரி பருப்பு நம்ம இஷ்டம்தான். நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பு சேர்க்கிறேன்.
முந்திரி வந்து நல்லா ஒரு லைட் கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு ஃப்ரை ஆகிறதுக்குள்ள இந்த ஜீரகம், மிளகு, இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாமே கூட நல்லா நெய்யில ஃப்ரை ஆயிடும். பாருங்க, முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலருக்கு ஃப்ரை ஆயாச்சு. அதே நேரம் இஞ்சி, மிளகு, ஜீரகம் எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பொங்கல் வந்து நெய்வேத்தியத்துக்கு நம்ம இந்த வெங்கல உருளியில் எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்ல ஒரு ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சில இருக்கணும். அப்பதான் வந்து கொஞ்சம் சூடாறுனா கூட நமக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இப்போ நம்ம பொங்கலுக்கு தாளிச்சிருக்கோம் இல்லையா, அந்த மிளகு, ஜீரகம், முந்திரி எல்லாத்தையும் வந்து இந்த பொங்கல்ல சேர்த்துலாம். கொஞ்சம் இந்த பொங்கலை எடுத்து இந்த கடாயில போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி, ஏன்னா இதுலேயும் நெய் எல்லாமே இருக்கே, அதனால இதை நல்லா அப்படி கலந்து எதையும் சேர்த்துருவோம். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிடலாம். பாருங்க எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கு. பொங்கல் அப்படின்னா இப்படி இருக்கணும். பர்ஃபெக்டான தனுர்மாச பிரசாதம் வெண்பொங்கல் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணியாச்சு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். பாருங்க எவ்வளவு நேரம் ஆயும், எவ்வளவு நல்லா வந்து சாப்பிட அந்த கன்சிஸ்டன்சி பர்ஃபெக்டா இருக்கு. பாருங்க, ரொம்ப தண்ணியாவும் இல்லாம அதே நேரம் ரொம்ப திக்காவும் இல்லாம அருமையா இருக்கு. பாருங்க எவ்வளவு பர்ஃபெக்டா இருக்கு. வாங்க பிரசாதம் எடுத்துக்கலாம். நல்ல தளர்வா அப்படியே பாத்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கு. அப்படியே தேவாமிர்தமா இருக்குங்க. பிரசாதம் இல்லையா, அப்படியே வெண்ணெய் மாதிரி வாயில போட்டதுமே தானாவே உள்ள போகுது. அந்த அளவுக்கு கிரீமியா ரொம்ப டேஸ்டா ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் இன்னைக்கு வந்து இந்த பொங்கலுக்கெல்லாம் நம்ம பச்சரிசி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, புது அரிசி, அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து நான் 6 கப்பு தண்ணி சொல்லியிருக்கேன். இதே நீங்க பழைய அரிசி யூஸ் பண்றீங்க, நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ற ரைஸ் இருக்கு இல்லையா, பழைய பச்சரிசி, அதுவா இருந்தா நீங்க 8 டம்ளர் தண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமா இருந்தது அப்படின்னா நல்ல குழைவா வரும். அதே நேரம் ரொம்ப நேரத்துக்கு இறுகி போகாம நல்ல தளர்வா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இதை நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப நெய்யெல்லாம் சேர்க்கல. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம், அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம், அவ்வளவுதான். ஆனா நெய் வாசனையோட ரொம்ப அருமையா இருக்கும். அதே நேரம் இதுல ஜீரகம், மிளகு, இஞ்சி எல்லா வாசனையுமே ரொம்பவே நல்லா இருக்கும். காரணம் வந்து நம்ம பாதி வந்து வேகும் போதே சேர்த்துட்டோம், மீதி வந்து கடைசியில தாளித்து சேர்த்துருக்கோம். அதனாலதான் நமக்கு இந்த பிளேவர் நமக்கு இதுல கிடைக்குது. இதே மாதிரி வெண்பொங்கல் பண்ணி இந்த மார்கழி மாசம் நீங்க சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்க, ரொம்ப அருமையா வரும். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. ஒரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.